அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூன் மாத பலன். அம்மன் அருள் டிவில பயங்கரமான ஒரு பலன். உச்சமான குருவோட சேர்ந்திருக்கிறார் சுக்கிரன். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஜூன் மாசத்துல நிறைய நல்ல பலனை அள்ளி கொடுத்துரும். எல்லாருமே ஜூன் மாசம் பிறந்துட்டாவே எல்லாருமே ஜாதக நோட்டை எடுத்து பார்க்கணும். ஏன்னா குரு உச்சத்துல இருக்க. இனிமேதாங்க 12 ராசிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் பலனை நல்ல நல்ல பலனை பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாரு. எப்படி நம்ம செஞ்ச புண்ணியம் நம்மளை காப்பாத்தும். இந்த குரு உச்சத்துல இருக்க நான் சொல்றேன். நிறைய பேர் உங்க ஜாதகத்தை எடுத்து கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. உங்க பிரபு ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு இந்த ஜூன் மாசம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல போகணும், எதுல போகக்கூடாது கரெக்டா பிளான் பண்ணி போங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்க பார்க்கறது கண்டிப்பா இருப்பீங்க நீங்களா. அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. எப்படி காலச்சக்கரத்தின் 12வது ராசி. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மீனம். மீனம் மீனம் ஒரு அறிவை திங்க் பண்ணுவாங்க மீனராசிக்காரங்க. எப்படி இவங்க மாதிரி யாரும் அறிவை திங்க் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் பாருங்க, இந்த ஆராய்ச்சியாளர்கள் பெரிய பெரிய ஒரு திறமையானவர்கள் எல்லாமே இந்த மீனராசியில பிறந்திருப்பாங்க. மீன லக்னம் மீனராசி. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரே ராசினா அந்த மீனராசி மட்டும்தான். அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாச பலன் கண்டிப்பா பார்த்துக்கணும். நீங்க ஜூன் மாசம் மிஸ் பண்ணிடக்கூடாது. இது உங்க வாழ்க்கைக்கான பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான ஒரு நேரமாக இந்த ஜூன் மாசம் இருக்கு. ஏன்னா குரு பயிற்சி ஆகிட்டாரு. எல்லாரும் ஒரு பிளான்ல இருப்போம். இது பண்ணணுமா அது பண்ணணுமா நல்ல ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம். அந்த பிளானை கரெக்டா இப்ப எக்ஸிக்யூட்டா கண்டிப்பா கொண்டு போயிடலாம். நீங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, அந்த எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனை ஜூன் மாசம் அம்மன் அருள்ல பாருங்க. நிறைய நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றிக்கான ஒரு நேரமா இருக்கும். ஏன்னா குரு உச்சமாயி மாசம் நான் சொன்னேன்ல, 7 சனியில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, இப்ப இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு அப்படியே தாக்கத்தை குறைக்க தான் பார்ப்பார். ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்குல்ல மீனராசியை பொறுத்தவரை. 2 வருஷம் முடிச்சிட்டீங்க, 3 வருஷம் முடிச்சிட்டீங்க 7 வருஷத்துல. அப்ப சனியுடைய தாக்கத்தை இப்ப குறைக்கக்கூடிய நேரமாக இந்த ஜூன் மாசம் கண்டிப்பா இருக்கும். ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க, கரெக்டா வெற்றி நிச்சயம். இப்ப கிரகமே பார்ப்போம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகமும் இருக்கு. கிரகமே பார்க்கும்போது உங்க ராசிலே பாருங்க, சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பார்த்தா 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் மேசத்துல. அடுத்து பார்த்தா 3ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 4ஆம் இடத்துல புதன் பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவும் சுக்கரம் சேர்ந்து 5ஆம் இடத்துல நல்லா பாருங்க. ஒரு ராசி அதிபதி 5ஆம் இடத்துல சுக்கரோட சேர்ந்து இருக்கிறார். 6ஆம் இடத்துல கேது பகவான், 12ஆம் இடத்துல ராகு. இதுல இந்த 3 கிரக பேச்சு வருது பாருங்க. கரெக்டா பாருங்க, இந்த செவ்வாய் பகவான் கரெக்டா 3ஆம் இடத்துக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆவார். எப்ப ஜூன் மாசம் 16. அப்புறம் 15ஆம் தேதிக்கு பாருங்க, இந்த சூரிய பகவான் 4ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆவார். இதான் கிரகத்துடைய அமைப்பு. ஜூன் மாசம் 8ஆம் தேதி 6ஆம் இடத்துல சுக்கரன், 5ஆம் இடத்துல சுக்கரனும் குருவும் சேர்ந்து இணைஞ்சு குரு பகவான் உங்க ராசியை பாக்குறாரு. இவனாலும் பார்க்கல, இப்ப பாக்குறாரு. ஏன் உங்க ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி குரு பேச்சு வந்தா எல்லாருமே ஜாதகத்தை பார்க்கணும். பார்த்தாதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஏன்னா இப்ப நல்ல டைம் இருக்கு. உங்க ஜாதகம் அந்த கிரக அமைப்பு இருக்கான்னு மட்டும் நீங்க பாத்துக்கணும். இப்ப என்ன மாதிரி இந்த கிரக அமைப்பு சொல்லுது? ஒரு நல்ல காரியத்தை, ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த விஷயம் நடக்க போதும் தான் இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு இருக்குது விதியில. விதி இந்த கோச்சார கிரகம் எப்படி சொல்லுது? ஆனா ஜாதகத்துல இருக்குதா? சில பேர் சொல்றீங்களா, நான் பிறந்து கஷ்டப்பட்டு உங்க வீடியோ பாக்குறேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லை, என்னதான் காரணம்? சில பேர் சொல்றது, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு சொல்றாப்புல இருக்குங்க. நிறைய பேர் நிறைய விஷயத்துல சொல்லிருக்கீங்க. ஆனா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு இந்த பலன் எடுங்க. கரெக்டான ஒரு பதிவு கண்டிப்பா உங்களுக்கு நல்லா சூப்பரா தெளிவா கிடைக்கும். ஏன்னா கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை நிறைய தடங்களை சந்திச்சிருக்கேன். ஓப்பனா சொல்லணும்னா கண்டிப்பா வேலை இல்லாம நிறைய இருப்பான்னு நான் சொல்லுவேன். நல்ல வேலை இருந்திருக்காது, வேலை உதயம் சரியா இருக்காது, வருமானம் சரியா இருக்காது, பொருளாதாரம் சரியா. ஏன்னா 4ல குரு இருந்தாரு. வரவை விட செலவு டபுளா இருக்கும். இப்ப நீங்க பெருசா ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த பிளான் அப்படியே ஆப்போசிட்டா திருப்பி அடிக்கும் பாருங்க. குடும்பத்துக்கு, குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை, மருத்துவ செலவு, வரைய செலவு, கால் வலி, பெயின், வயிறு சார்ந்த பிரச்சனை, நிறைய ஒரு தடங்களை சந்திச்சது யாருன்னா மீனராசி. நம்ம சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். 7 சனி சரியில்லாதவங்க பண பிரச்சனை, பெருங்கொண்ட பணத்துல, வீட்டுல, இடத்துல, பூமியில, சொத்துல, வேலை உத்தியத்துல ஒரு தடங்களை பார்த்துருப்போம்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். 4ல குரு இந்த வேலையை செஞ்சிருக்கும். இப்ப பாருங்க, அந்த சனி பகவானை போய் நேரா குரு பாக்குறாரு பாருங்க. எடுத்தோன்னா முதல் பலன் சொல்றேன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சொகுசு காரோ, சொகுசு பங்களோ, இடமோ, வீடோ வாங்கணும் பிளான் இருந்தா இப்ப பண்ணிக்கோங்க.
இதுதான் பிளானா இருக்கும். கண்டிப்பா பண்ணிக்கிங்க. அதுக்கான தடங்கள் இருக்கு. எந்த ஒரு கேஸ் எடுத்தா அந்த கேஸ் எடுத்து நடத்துங்க, உங்க பக்கம் தீர்ப்பு இருக்கும். ஏன்னா கேஸுக்குள்ள அதிபதி யாரு? புதன் 4ஆம் இடத்துல ஆட்சி பலமா வந்திருக்காரு. வீடு, இடம், வண்டி, வாகனம், பூமி, சொத்துலயே அவர் உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த வழக்குல உள்ள பிரச்சனை, இடம், வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டா ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். அப்ப நீங்க ஜாதக பார்த்து மூவ் பண்ணாவே கண்டிப்பா உங்க பக்கம் வீடு, இடம், பூமி, வண்டி வாங்கக்கூடிய சொத்து யோகம் சூப்பர் அமையும். பாத்துங்க, நல்லா அமைப்பு அமைச்சு கொடுத்துருவாரு. திருமணத்தில் உள்ள தடங்கள் இருக்காது, கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் இருக்காது. நீங்க கண்டிப்பா குழந்தை பாக்கியம் ஆல்ரெடி நிறைய பேர் கிடைச்சிருக்கணும், இப்ப இல்ல கிடைக்கும். இல்லைனா ஏன் சுக்கிரன் குரு சேர்ந்து இருக்குங்க, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுக்கிரன் ஆசையை காட்டக்கூடிய கிரகம், குரு உச்சமான கிரகம், நல்ல காரியத்தை காட்டக்கூடிய கிரகம். குழந்தை பாக்கியம், காதல் திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். என்னை பொறுத்தவரை இப்ப நகை வாங்கியிருக்கணும், இல்ல இடம் வாங்கியிருக்கணும், இல்ல பூமி ஏதோ ஒரு சொத்து வாங்கியிருக்கணும். இப்ப அமைப்பு அதிகமா இருக்கு பாரு. புதுசா இடம் வாங்கினா கண்டிப்பா மூவ் பண்ணி வாங்க, சூப்பரா இருக்கும். ஜூன் மாசம் இன்னும் 16க்கு அப்புறம் கண்டிப்பா இட பூமி சொத்து வாங்கி தான் ஆகணும். அதுக்கான நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். நிறைய பேருக்கு சொல்றேன், நிறைய நல்ல ஒரு மாற்றம். வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்கும் சரி ப்ரொமோஷன் இருக்கு. எத்தனை பேர் இந்த வெளிநாட்டை வேலை பார்க்குறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடைக்காதெல்லாம் வேலை உத்தியோகம் கண்டிப்பா 100% எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஜூன் மாசம் 15க்கு அப்புறம் வேலை வந்துடும். நல்ல வேலை, சூப்பர் வேலை, அனுகூலம் வேலை. மெயினா நிறைய பேர் அரசாங்க வேலையில இருக்கீங்க பாத்தீங்களா, அவங்க அம்மா வேலையோட உங்களுக்கு வரலாம். அரசியல், அரசாங்க வேலை ரெண்டுமே சூப்பரா இருக்கும். அதே நீங்க தனியார் வேலை பார்த்தாலும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகலாம். ஏன்னா சூரியன் புதன் இணையுது, அதனால சொல்றேன். எப்ப? ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்றேன். மனைவி பேர்ல தொழில் பண்ணலாம். என்னை பொறுத்த மனைவி பேர்லயோ இல்ல கணவன் பேர்லயோ தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வேலை செய்யும். தொழில் சார்ந்த எந்த ஒரு தடங்களும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த அதிபதி பலமா இருக்கிறார். யாரு? தொழில் சார்ந்த அதிபதி உச்சத்துல உட்காந்துருக்காரு, அதெல்லாம் சொல்றேன். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வரும். மெயினா உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம், மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணிருக்கீங்க. இந்த மருத்துவ செலவு இப்ப இருக்காது. எந்த மருத்துவம் எவ்வளவு பண்ணாலும் இப்ப உடம்பு ஆரோக்கியம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அது இல்லாம பணம், பொருள் சேர்க்கை அதிகமா இருக்கும் பாத்துக்கோங்க இந்த ஜூன் மாசம் சொல்றேன். ஏன்னா சனிபவனை பாருங்க, சனிபவன் நல்லா இல்லைன்னா இங்க அப்படியே ஆப்போசிட்டா பலன் இருக்கும் பாத்துக்கோங்க. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, அடிக்கும். கண்டிப்பா அடிச்சிருக்கணும், இல்லைன்னா அடிக்கும். இனிமே ஜூன் மாசம் எண்டுக்குள்ள கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிக்கும். அதுக்காண்டி அதிலே படத்தை போட வரேன். ஜாதகம் பண்ணா கண்டிப்பா அமைப்பு இருக்குது. ஏன்னா 5 5ஆம் இடத்துல இருந்து குருவும் சுக்கரனும் சேர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதெல்லாம் சொல்றேன். மேல் படிப்பு, பட்ட படிப்பு, வெளிநாட்டுல படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். மெயினா மீனராசில மருத்துவ படிப்பு, யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட படிப்பு, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். எப்படி யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட படிப்பு, படிப்புகள் நல்ல ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே நல்ல ஒரு பக்கா வேலை செய்யும் போது நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. எப்படி? பெண்களுக்கு எந்த ஒரு தளமும் கொடுக்க மாட்டாரு. அதுக்கான நேரம் நல்லா வேலை செய்யுது. ஏன்னா அந்த கிரகமைப்பை வச்சு பார்க்கும்போது எல்லாமே கெட்டது என்னால சொல்ல முடியல. நிறைய நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எது வந்தாலும் கவலைப்படாதீங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் அமையும். யாரு? இந்த புரட்டாதி பிறந்தவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க. கணவனை ஒற்றுமை, தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா சூப்பரா இருக்கும். புரட்டாதி பிறந்தவங்க எல்லாமே ஒரு பொன்னான நேரமா கண்டிப்பா அமையும். பார்த்துங்க, எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரும். இப்ப நல்ல விஷயம், நல்ல காரியம், வேலை, தொழில், உத்தியோகம், கணவனுடைய ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து உத்திரட்டாதி பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இடி கடுமையா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் போடக்கூடிய குணங்கள் நிறைய இருக்கும். இனிமே இந்த ஹார்ட் ஒர்க் சூப்பரா இருக்கும். பாரு, சனிபான இந்த குரு பார்ப்பதால் லாபம், வருமானம், பொருளாதாரம், வேலை, உயர் பதவி, ப்ரமோஷன், கணவனுடைய ஒற்றுமை, குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். உத்திரட்டாதி எதுவுமே எந்த ஒரு கெட்ட விஷயம் உங்களுக்கு நடக்காது. புதனோட சாரத்தை போட இப்ப வெளிநாடோ, வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, சொத்தோ, வெளிநாடோ, வெளியூரோ நிறைய ஒரு பயணத்தை மேற்கொள்ளி நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். யார்? இந்த உத்திரட்டாதி பார்த்தோம்னா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. ஏன்னா ஒரு உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதி புதனோட சாரத்தில் போல நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். அடுத்த ரேவதி நட்சத்திரம், உங்க ராசி, உங்க நட்சத்திர அதிபதி ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காரு. இப்ப நிறைய பயணத்தை மேற்கொள்ளுவீங்க. பணம், பொருள், வீடு, இடம், பூமி வாங்கக்கூடிய யோகம் பக்காவாமியும். பொருள் சேர்க்கை அதிகமா இருக்கும். இடம், பூமி வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரும். யாருக்கு? மெயினா அந்த ரேவதியில பிறந்தது. இனிமே இதுக்கு முன்னாடி ரொம்ப சிரமப்பட்டீங்க. உங்களுடைய நரம்பு சார்ந்த பிரச்சனை, உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை, வெளிநாடு, வெளியூர், அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நிறைய கழகத்தை பார்த்துருப்பீங்க. இனிமே பார்க்க முடியும். இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. வரக்கூடிய ஜூன் மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றிக்குள்ள மாதமாகவே அமைகிறது.